ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு செம்மையான ஒரு ஸ்வீட் ஐட்டம் தாங்க பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எந்த ஒரு ஃபங்க்ஷன் போனாலும் இப்போலாம் நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து இந்த பிரெட் அல்வா தான். ஸோ இந்த அல்வா சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காகவே சில பேர் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ எப்படி ஒரு பிரியாணிக்கு வந்து ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்களோ, அதை விட அதிகமாக பிரியாணியை விட இந்த பிரெட் அல்வா சாப்பிட்றதுக்காகவே சில ஃபேன்ஸ் வந்து ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து போகணும் அப்படின்னு வந்து விரும்புகிறாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த பிரெட் அல்வாவை எப்படி நம்ம வந்து வீட்லேயே ஈஸியாக வந்து செய்யலாம் அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா, ப்ரெட் எடுக்க போகிறது இல்லைங்க. ஈஸியாக வந்து எப்படி ரஸ்க்லேயே பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதனுடைய டேஸ்ட்டுமே வந்து வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியாது. இல்லை என்கிட்ட ப்ரெட்டு தான் இருக்குது, நான் ப்ரெட்டில் தான் செய்ய போகிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ரெட் எடுத்துட்டிங்க அப்படின்னா, அந்த ப்ரெட் வந்து ஃபுல்லாக சுற்றி ப்ரௌன் கலரில் வந்து கொஞ்சம் இருக்கும் இல்லையா, டார்க்காக, அது வந்து அந்த லேயரை வந்து எடுத்துருங்க. எடுத்துகிட்டு ஒரு 4 பீஸா வந்து போட்டுட்டு அதை வந்து நெய்யில் இல்லை எண்ணெயிலையோ நல்லா மொறுன்னு வறுத்து எடுத்துக்கோங்க. அது மாதிரி பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா அதை நீங்கள் வந்து தூள் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ என்கிட்ட ஒரு 7-8 ரஸ்க் இருக்குது. இதை வந்து நான் மிக்ஸி ஜாருக்கு வந்து சின்னதாக பீசஸாக கட் பண்ணி போட்டு இந்த மாதிரி நல்லா பொடிச்சு கொண்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், நல்லா பொடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுனா அளக்க போகிறோம். இங்கே வந்து பாருங்கள், நான் ஒரு சின்ன கப்பில் அளந்து வச்சுருக்கேன். ஏன் அளக்குறோம் அப்படின்னா, இதில் தான் எல்லா மெஷர்மெண்ட்டுமே எடுக்க போகிறோம். இப்போ அதுக்கு ஒரு இரும்பு பேன் ஒன்று எடுத்துக்கிறேன். நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம முந்திரி பருப்பு போட்டு நம்ம நல்லா பொன்னிறமாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த முந்திரி பருப்பு வந்து கிட்டையே இருந்து பார்த்துக்கோங்க. ரொம்ப கருகிட்டுனாலும் பார்க்க நல்லா இருக்காது, டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. ஸோ நம்ம முந்திரி பருப்பை வந்து எந்த அளவுக்கு நமக்கு அந்த பொன்னிறம் வரணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ ஓரளவுக்கு வந்து கலர் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜ் போதும். நம்ம வந்து இப்போ வந்து இந்த முந்திரி பருப்புலாம் எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ இதே நெய் வந்து நமக்கு போதும் அப்படின்னா, இதுலேயே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, பொடிச்சு வச்சுருக்கக்கூடிய இந்த ரஸ்க்கை வந்து இதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு நெய் பத்தலை, இன்னும் கொஞ்சம் போடணும் அப்படின்னா இன்னொரு ஸ்பூன் கூட நீங்கள் நெய் போட்டுட்டு நல்லா என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வறுத்து எடுத்துக்கோங்க. இது கலர் மாறணும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது எந்தளவுக்கு கலர் மாறி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நெய் கூட நீங்கள் விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், முன்னே இருந்த கலருக்கும் இப்போ இருந்த கலருக்கும் நல்லா வறுபட்டுருக்கு. ஸோ இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ இதே பேன் தான் நான் வச்சுக்க போகிறேன். இந்த பிளானில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எதில் வந்து நான் அளந்து எடுத்தனோ ரஸ்க்கு அதே கிண்ணத்துலேயே வந்து இப்போ ஒரு கிண்ணம் வந்து நான் ரஸ்க் எடுத்தேன்னா 2 கிண்ணம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இதுதான் அளவு, சரிங்களா? எதில் எடுத்தாலும் அவ்வளோதான் அளவு. 1னா 2 தண்ணி. இந்த தண்ணி நல்லா கொதிக்கிற டைமில் சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ நம்ம வறுத்து எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த ரஸ்க்கை வந்து இதில் போட்டு கட்டி இல்லாமல் கலக்கணும். ஸோ சிம்மிலேயே இருக்கட்டும். அப்போ தான் வந்து அது நல்லா வெந்து அதனுடைய குவான்டிட்டியும் வந்து கொஞ்சம் அதிகமாகும். ஸோ இது மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்லா சிம்மிலேயே வச்சு அந்த கட்டியெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி உடச்சி எடுத்துகிட்டு நல்லா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கலரி விடுங்க. இங்கே பாருங்கள், ஃபுல் தண்ணியும் அப்சார்ப் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சர்க்கரை சேர்க்க போகிறோம். 1 கப்புக்கு 1 கப்பு சர்க்கரை. 1 கப்பு நம்ம வந்து ரஸ்க் எடுத்தோம் அப்படின்னா 1 கப்பு சர்க்கரை. ஸோ நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. சர்க்கரை எடுத்ததுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கே தெரியும், அதுவே கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்கும். ஸோ அந்த தண்ணியும் வந்து நல்லா சுண்டி வரணும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கைவிடாமல் கலருங்க. பார்க்கும்போது தான் கொஞ்சம் கட்டியாக அங்கங்கே கட்டியாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் ஃபுல்லாக வெந்து வந்ததுக்கப்புறமா ஃபுல்லாகவே நார்மல் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், ஃபுல்லாக வெந்து பபுள்ஸ் வந்துருச்சு. இந்த டைமில் ஏலக்காய் பொடி வந்து நான் சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். நெய்யெல்லாம் உங்களுடைய ஆப்ஷன் தாங்க. நீங்கள் எவ்வளோ நெய் சேர்க்குறீங்களோ ஹல்வாவை பொறுத்த வரைக்கும் அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா வரும். ஸோ அந்த நெய்யெல்லாம் பிரிஞ்சு வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு நம்ம கலந்து வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி நெய் விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி கை விடாமல் நீங்கள் கலந்து விடணும். இப்போ பாருங்கள், அங்கங்கே பாத்திரத்தில் ஒட்டுது எல்லாம் பண்ணுது இல்லையா. ஸோ நீங்கள் வந்து நல்ல பதத்துக்கு வரும்போது அது ஒட்டாது. நெய்யும் பிரிஞ்சு மேலே வரணும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ இந்த முந்திரி பருப்பை வந்து அதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் கலந்து விடணும். இன்னமும் வந்து அது பேனில் லைட்டாக ஒட்டுற பதம் தான் இருக்குது. இந்த பதத்தில் எடுக்கக்கூடாது. இன்னும் அது வந்து வெண்ணெய் மாதிரி திரண்டு வரணும். ஸோ அந்த பதத்துக்கு தான் எடுக்கணும். இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன். நான் நெய்யை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி தான் நம்மளுடைய விருப்பம். இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுட்டு நல்லா கலந்து விட்டேன். அதுக்கப்புறம் நான் நெய் எதுவும் விடலை. நம்ம விட்ட நெய் வந்து எப்படி வருது பாருங்கள் வெளியில்.
இந்த மாதிரி நம்ம விடக்கூடிய அந்த நெய் வந்து மேலே வந்து கக்கி வரணும் மேலே, அதுதான் கரெக்டான பதம். இப்போ பாருங்கள், அது பாத்திரத்துலேயும் ஒட்டலை, நல்லா எப்படி உருண்டு திரண்டு வருது பாருங்கள். இந்த பதத்தில் தான் வந்து நமக்கு வரணுங்க. சூப்பரான கன்சிஸ்டன்சியில் நமக்கு வந்து ஹல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்களா? ஸோ நல்லா திரண்டு வரணும். அந்த இடத்துல நெய் பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியுது எவ்வளோ தூரம் வருது பாருங்கள். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை பிளேட்டிங் பண்ணி இதை மாற்றிடலாம். ஸோ நான் ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். சூப்பரான ஹல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு நம்ம ஃபங்க்ஷன் போகணுன்னு அவசியம் இல்லை. இது வந்து வித்தின் ஒரு 15 to 20 மினிட்ஸில் இந்த ஹல்வா வந்து நம்ம பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள், இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப கம்மி தான். ஆனால் டேஸ்ட்டு வந்து அடிப்பொலியாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை, நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த அடிப்பொலி அல்வாவை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள்.